ட்ரிப்பு போயாச்சு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்தமான் போகலான்னு பிளான் போட்டோம். ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டோம். ஜாலியாக கிளம்பிட்டோம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன உடனே எல்லாம் ஃப்ளாட் ஆகிட்டோம். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். ஏரோஸ்ட்ரஸை பார்த்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சுருந்த வியாபாரமே ஆகாத நூடுல்ஸை வாங்கி சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு ட்ரிப்பு ஸ்டார்டிங்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஒரு வழியாக ஃப்ளைட் அந்த மலை லேண்ட் ஆகிடுச்சு. ஏர்போர்ட்டில் செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சுட்டு ஐயா ஜாலி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா மழை வந்து வெறுப்பேற்றிடுச்சுங்க. மழையாவது புயலாவது எங்களை யாரும் தடுக்க முடியாதுன்ட்டு நாங்கள் போன ஃபர்ஸ்ட் இடம் தான் ஜப்பான் பங்கர். 1942 பிரிட்டிஷ் ஆர்மியோட மூவ்மெண்ட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ண ஜப்பான் ஆர்மி கட்டினது தான் இந்த பங்கர். நம்ம ஃப்ரெண்டு வேணும் இந்த பங்கர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேணோட வழிகாட்டல் மூலியமா போய்கிட்டு இருக்கோம். வேணு யார் தெரியல காலைல தான் சொல்லுவேன். தனியா இருக்கு பஸ் ட்ரெயின் கார் தும்பல ஜீரோ லாஸ்டா ஃளைட்ல வந்து ஒரு ஆளு தும்பல ஜீரோ இதுல வந்து அப்புறம் தெரியல இந்த மேன் வெர்சஸ் வைல்ட் வருவாங்க. This is Japanese bunker. அவ்வளவுதானா? வீரா என்ன சொன்னா? ஜப்பான் பங்கரில் ஃபன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் போன இடம் தான் அந்தமானோட ஃபேமஸான ஜெயிலான செல்லுலார் ஜெயிலுங்க. 1896 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சு கொடூரமான தண்டனைகள் கொடுத்த இடம் இந்த ஜெயில் தாங்க. கதையாக கேட்குறத விட இங்கே வந்து பார்த்தா தான் இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. அங்கேயும் சும்மா இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்டு வேணும் கைதி மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன்னு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லுலார் ஜெயிலேருந்து கிளம்பி கலப்பனை மியூசியம், நாமல் மெரின் மியூசியம், ஃபாரஸ்ட் மியூசியம், சயின்ஸ் சென்டர்ன்ட்டு போர்ட் பிளேயரில் இருக்க எல்லா மியூசியம்ஸையும் சுற்றி பார்க்க ஆரம்பித்தாங்க. லாஸ்ட்டாக நாங்கள் போன இடம் தான் ரோஸ் ஐலாண்டு. இதை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்டுன்னு பேர் மாற்றி வச்சுருக்காங்க. 1857 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் தங்கறதுக்கு உருவாக்கின ஐலாண்டு தான் இது. 1942 ஜப்பான் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போது இந்த ஐலாண்டை பிடிச்சிட்டாங்க. அந்த டைமில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த ஐலாண்டில் இந்தியா கூடயே ஏற்றி வச்சார். அதுக்கப்புறம் 2018 இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஐலாண்டுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த ஐலாண்டில் நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. காக்கா காக்கா படத்தில் வர உயிரின் உயிரை பாட்டு கூட இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. விவசாயத்தை பார்த்துக்கோங்க. ரோஸ் ஐலாண்டில் நிறைய ஈவெண்ட்ஸ் இருந்ததுங்க. பேராகிளைடிங், சீ வாக், ஸ்கூபா டைவிங், ஜெட் ஸ்கீன்ட்டு. நாங்கள் பேராகிளைடிங்கோ ஜெட் ஸ்கை ரைடை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தோங்க. அங்கேயும் எங்கள் ஃப்ரெண்டு வேணும் சீப்பான ரேட்டில் சீவாக் பண்ணுறேன்ட்டு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேணு வந்து சீவாக் போயிட்டு இருக்காரு. இது வந்து பக்கத்தில் வந்து சீவாக் வந்து 3500 சொன்னாங்க. ஆனால் வேணு எனக்கு 3500 பண்ணுறதுக்காக நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சீவாக் பண்ணிக்கிறேன். அவரே போயிட்டு இருக்காரு சீவாக் பண்ணுறதுக்கு தைரியம். கண்ணாடி கைட்ல நீ எப்பவுமே அழகாத மச்சான்.